வணக்கம். வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நம்ம பிஜிடிஆர்பிக்கான ஹிஸ்ட்ரி கிளாஸஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட்டில் நம்ம மௌரியர்கள் அது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்போ நம்ம அதுலேருந்து அந்த மௌரியர் வரைக்கும் இருக்கிற டாபிக்ஸில் இருந்து எந்த மாதிரியான முக்கிய வினாக்கள் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, புத்தரின் புகழ்பெற்ற சீடர் யார்? புத்தருக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க. பல எண்ணற்ற சீடர்கள் புத்தருக்கு இருந்தாலும் அவர்களை ரொம்ப புகழ்பெற்றவர்கள்னு சொல்லும்போது மகா 10 சீடர்கள். ஸோ 10 மகா சீடர்கள் இவங்க தான் ரொம்ப ஃபேமஸானவங்க. நம்ம யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சாரபுத்திரர், அதாவது இந்த சரிபுத்தா டி கொடுத்துருக்காங்க இல்லையா, சாரபுத்திரர்னு சொல்கிறாங்க, சரிபுத்தான்னு சொல்கிறோம். அடுத்தது மவுத் கல்யாயனர், அவரும் ரொம்ப ஃபேமஸானது. மகா காஷ்யபர், ஆனந்தர், சுபூதி, பூர்ண மைத்ரா யனிபுத்தர், காத்தியாயனர், அனுருத்தர், உபாலி, ராகுலன். அது இல்லாமல் கோமா, அநாத பிண்டிகர், இவங்க எல்லாமே ரொம்ப ஃபேமஸான ஒரு சீடர்கள்னு சொல்லலாம். வப்பர், பத்தியர், மகாநாமர், அசஜி, இவங்க எல்லாருமே புத்தரோட முக்கியமான சீடர்கள்னு சொல்லலாம். சரி, இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, புத்தரோட புகழ்பெற்ற சீடர்கள் யார்? புகழ்பெற்ற சீடர் பின்னாடி கொடுத்துருக்கிறதுல புகழ்பெற்ற சீடர் யார், அதுதான் நம்மளுக்கு முக்கியமான வினா. அப்போ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரிபுத்தா. இவர் தான் ரொம்ப முக்கியமான சீடர், முதன்மையானவர்னு சொல்லலாம். இவர் எதில் முதன்மையானவர்னா ஞானத்தில் முதன்மையானவர். ஞானத்தில் முதன்மையானவர். இவர் என்ன பண்ணுறாருன்னா, புத்தரோட போதனை ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிறார். புரிந்து கொண்டு விளக்கும் திறனுக்காக பெயர் பெற்றவர். யார் இந்த சரிபுத்தா? இவர் புத்தரோட வலதுகரம் மாதிரி இருந்தவர். ஸோ புத்தரோட வலது கரம் போன்று இருந்தவர். அதனால தான் இவர் புகழ்பெற்ற சீடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். மகாவீரர் பிறந்த இடம் எது? மகாவீரர் பிறந்த இடம் குண்டகிராமம். இதை நம்ம படிக்கும்போது நம்ம படிச்சிருக்கோம். இந்த குண்டகிராமம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இன்றைக்கி இருக்க பீகார் மாநிலத்தில் வைஷாலிக்கு அருகில், ஸோ பீகாரில் இருக்குது. எங்கே இருக்குன்னா வைஷாலி அப்படிங்கிற இடத்துக்கு அருகில் இருக்குது. ஸோ இது மகாவீரர் பிறந்த இடம் அப்படிங்கிறதுனால இது ஒரு சமணர்களுக்கு புனித யாத்திரை மையமாக திகழ்கிறது. புனித யாத்திரை மையமாக திகழ்கிறது. எப்படி நம்ம புத்தர் வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட இடங்கள்லாம் புனித இடம் நம்ம சொல்கிறோமோ, அதே மாதிரியே இந்த மகாவீரர் பிறந்த இடம் இந்த குண்டகிராமம் ஒரு புனித சமணர்களுக்கு ஒரு புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு மையமாக இது திகழ்கிறது. அடுத்தது 3வது வினா, வேத பாடல்களின் மீதான வர்ணனை. வேத பாடல்களின் மீதான வர்ணனை என்று அழைக்கப்படுவது எது? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பிராமணங்கள். சரி, ஏன் பிராமணங்கள் வேத பாடல்கள் மீதான வர்ணனை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிராமணங்கள் அப்படிங்கிறது வேத இலக்கியத்தோட ஒரு முக்கிய பகுதி. ஒரு முக்கிய பகுதியாக இது அறியப்படுகிறது. இது வேத இலக்கியத்தோட இது முக்கிய பகுதியாக இருக்குது. இது எதை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, சடங்குகள், மந்திரங்கள், அர்த்தங்கள், மீனிங்ஸு மற்றும் அதனுடைய விளக்கங்கள், இதை பற்றிலாம் ரொம்ப தெளிவாக இது குறிப்பிடுகிறது. நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வேத பாடல்கள் ஒரு வரைபடம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது வேத பாடல்களை ஒரு வரைபடம் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வரைபடத்தை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான விளக்க கையேடுன்னு நம்ம கொள்ளலாம். இதை விளக்க கையேடு அப்படிங்கிற அளவுக்கு இது ரொம்ப எப்படி அதை பயன்படுத்துறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேத பாடல்கள் வரைபடம் அப்படின்னு நம்ம மேப் அப்படின்னு நினச்சிக்கிட்டா, அந்த மேப்பை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விளக்க கையேடு தான் இந்த பிராமணங்கள் அப்படின்னு நம்ம சிறப்பாக நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக நம்ம சொல்லலாம். அதனால தான் இது வேத பாடல்கள் மீதான வர்ணனை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. இது பிராமணங்கள். 4வது வினா, பின் வருவனவற்றில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? பின்னாடி கொடுத்துருக்க எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது? இங்கே வேத இலக்கியங்களும் ஆசிரியர்களும் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு பார்க்கலாம். சரி, இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேள்வி வேதாந்த தரிசனங்கள் ஒவ்வொன்றும் தர்ஷனம் கொடுத்துருக்கா. இது வேதாந்த தரிசனங்கள் மற்றும் அவற்றோட ஆசிரியர்களை பொருத்துவது பற்றிய வினா தான் இது. சரி, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியாய தர்ஷனா. இதை நிறுவனவர் யார் அப்படின்னா கௌதம ரிஷி, அது கரெக்டு தான். 2வது சாங்கிய தர்ஷனா. இதை நிறுவனவர் கபில முனிவர், அது கரெக்டு. அடுத்து யோக தர்ஷனா. இதை நிறுவனவர் பதஞ்சலி, இதுவும் கரெக்ட். அடுத்ததாக வைசேஷிக தர்ஷனா. இது தான் தவறு. ஏன்னா இதோட நிறுவனர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கணாத கௌதமர் அல்லது உலுக்கா அப்படிங்கிறவர் தான் இதை நிறுவனவர்.
இங்கே வந்து ஜெய்மனி அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த ஜெய்மனி யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து பூர்வ மீமாம்சை அதை நிறுவனவர் தான், அந்த தரிசனத்தை நிறுவனவர் தான் இந்த ஜெய்மினி. எனவே இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி. இதுதான் வந்து தவறு, மற்றதெல்லாம் கரெக்ட். அடுத்த வினா, கீழ்காணும் இடங்களில் எவற்றில் குறியீடு பலகை என கருதப்படும் சிறு கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஸோ குறியீடுனா சிம்பிள். ஸோ எந்த இடத்துல வந்து இந்த சிம்பிள், அந்த டேப்லெட் பலகை வந்து அப்படின்னு சொல்லப்படுகின்ற சின்ன கல்வெட்டு வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தோலோவீரா. ஸோ தோலோவீரா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலம். குஜராத் மாநிலத்தில் இருக்க ஒரு தொல்லியல் தலம். இது சிந்து சமவெளி நகரத்தோட மிக முக்கியமான பெரிய நகரங்களில் ஒன்று தான் இந்த தோலோவீரா. இது வந்து இதோட டவுன் பிளானிங், அப்புறம் வாட்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த தோலோவீரா இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அந்த சைன் போர்டு, இந்த குறியீட்டு பலகை வந்து தான் வந்து குறியீடு பலகை தான் சைன் போர்டு என்று அழைக்கப்படுகிறது. இது பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வந்து எழுத்து வடிவு மாதிரி இருந்தாலும் இது ஆனால் என்ன இருக்குன்னா இங்கே சிம்பிள்ஸ் தான் அதில் இருக்குது. எழுத்து வடிவமான குறியீடுகள் தான் அதில் வந்து காணப்படுகிறது. இந்த பலகையில் வந்து ரொம்ப தனித்துவமான சிந்து சமவெளி எழுத்துக்கள் அல்லது குறியீடுகள் வந்து காணப்படுகிறது. இந்த இடத்துல தான் அது கண்டுபிடிக்கப்பட்டது. 1944, 48 அந்த ஆண்டுகளில் இந்திய வரை தொல்பொருள் ஆய்வுத்துறையின் தலைவராக இருந்தவர். ஸோ இந்தியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதனுடைய தலைவராக இருந்தவர் யார்? 1944 48 வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மார்டிமர் வீலர், அவர் தான் வந்து தலைவராக இருந்தார். இவரோட ஃபுல் நேம் என்னென்னா சர் ராபர்ட் எரிக் மார்டிமர் வீலர். இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரி, அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் ஆராய்ச்சியாளரும் கூட. இவர் தான் 1944 48 வரைக்கும் ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய இயக்குநராக பணியாற்றார். இவர் வந்து இந்தியாவோட தொல்லியல் ஆய்வுகளில் பல புரட்சிகரமான மாற்றங்களை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஆன்சர் வந்து மார்டிமர் வீலர். பின் வருவனவற்றில் தலை சிறந்த பாலி இலக்கியமாக கருதப்படுவது எது? மிலிந்த பன்ஹா. மிலிந்த பன்ஹா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பௌத்த நூல். இந்த நூல் வந்து பார்த்தோம் அப்படின்னா பௌத்த அறிஞர் நாகசேனருக்கும் மற்றும் இந்தோ கிரேக்க மன்னர் மிலிந்தா அல்லது மெனாண்டர் ஆகியோருக்கும் இடையே நடந்த தத்துவார்த்த உரையாடல் அதை பற்றி விளக்கக்கூடிய ஒரு நூல் தான் வந்து இந்த மிலிந்த பன்ஹா. இப்போ இது ஒரு முக்கியமான பௌத்த நூல். அதனால தான் வந்து இது வந்து சிறந்த பாலி இலக்கியமாக இது கருதப்படுகிறது. 8 இந்தோ ஐரோப்பிய, இந்தோ ஆரிய இந்த மொழிகளுக்கிடையே அறிவியல் பூர்வமான ஒரு ஒப்புமையை முதலில் தொடங்கியவர் யார்? ஸோ இந்தோ ஐரோப்பிய, இந்தோ ஆரிய அந்த லாங்குவேஜ் நடுவில் ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ஒப்புமையை வந்து தொடங்கிய முதல் அறிஞர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து வில்லியம் ஜோன்ஸ். இந்த வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறவர் வந்து 1783 வங்காளம் அங்கே வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கார். இவர் என்ன பண்ணுறாரு, சமஸ்கிருத மொழியை வந்து நல்லா கற்றுக்கிறார். சமஸ்கிருத மொழி நல்லா கற்றுக்கிட்டு அதோட ஆழமான இலக்கியம், இலக்கணம் மற்றும் அதோட அமைப்பு முறை இதெல்லாம் பார்த்து ரொம்ப வியப்படைகிறாரு. இவர் என்ன பண்ணுறாரு, சமஸ்கிருதத்தை கற்றுக்கும் போது சமஸ்கிருதத்துக்கும் லத்தீனு, கிரேக்கம் மற்றும் பழைய பாரசீக மொழிகளுக்கு இடையே இருக்கிற ஒற்றுமையை கவனிக்கிறார். இது வந்து தற்செயலானவை அல்ல. இந்த மொழிகள் எல்லாமே வந்து ஒரு பொதுவான ஒரு மூல மொழியிலிருந்து தான் உருவாகி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யூகிக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, 1786 வந்து ஏஷியாட்டிக் சொசைட்டி, ஸோ பெங்கால் ஏஷியாட்டிக் சொசைட்டி நம்ம படிச்சிருப்போம் ஹிஸ்ட்ரியில். ஸோ ஏஷியாட்டிக் சொசைட்டி ஆஃப் பெங்கால் அங்கே அவர் ஆற்றிய ஒரு உரையில் தான் என்ன சொல்கிறாருன்னா இந்த மொழிகளுக்கிடையே வந்து ஒற்றுமைகள் இருக்குது அப்படின்னு அந்த ஒற்றுமையை கோடிட்டு காட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி ஆய்வு வந்து மொழியில் ஒரு புரட்சியை வந்து ஏற்படுத்தியதோடு உலக மொழிகளின் தோற்றம் குறித்த பரிணாம வளர்ச்சி அதுக்கான ஒரு புதிய திசையை வந்து உருவாக்குனுச்சுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இந்தோ ஐரோப்பிய, இந்தோ ஆரிய அந்திய மொழிகளுக்கு இடையே இருக்கிற அறிவியல் பூர்வமான ஒரு ஒற்றுமையை வந்து முதல்ல தொடங்கியவர், அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொன்னவர் யாருன்னா வில்லியம் ஜோன்ஸ். அதுதான் ஆன்சர். 9 பின்வரும் எந்த நாடு உலக பல்வேறு வகைப்பட்ட நிலங்களின் மறுவடிவம் என்று அழைக்கப்படுகிறது? ஸோ இங்கே 4 நாடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த நாடுகளில் எந்த நாடு வந்து உலகின் பல்வேறு வகைப்பட்ட
நிலங்களோட மறு வடிவம். உலகத்தோட எல்லா டைப் ஆஃப் லேண்ட்ஸும் வந்து இது இந்த மாதிரி சொல்லலாம், இந்த நாட்டில் தான் இருக்குது. இப்போ உலகின் பல்வேறு வகைப்பட்ட நிலங்களின் மறு வடிவம் என்று எந்த நாடு வந்து அழைக்கப்படுகிறது? இங்கே உலகின் பல்வேறு வகைப்பட்ட நிலம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்கன்னா ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் சொல்கிறாங்க. அதாவது வந்து மலைகள், சமவெளிகள், பீடபூமிகள், பாலைவனங்கள், கடற்கரை தீவுகள், ஆறுகள், இந்த மாதிரியான பல்வேறு வகையான நிலங்கள் அப்படின்னு இதுதான் சொல்கிறாங்க. நம்ம ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதையும் நம்ம சொல்லலாம். அதுக்கான ஆன்சரும் இதுக்கு சொல்ல போகிற ஆன்சரும் அதுதான் கரெக்டு. அப்போ இந்தியாவோட புவியியல் அமைப்பு ஒரு கண்டத்தில் என்னென்ன காணப்படுமோ, ஒரு கண்டம் அப்படின்னா மிகப்பெரிய நிலப்பரப்பை தான் கண்டம்னு சொல்லுவோம். இப்போ கண்டத்தில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கும்? எல்லா மாதிரியான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் இருக்கும். மலைகள், காடுகள், ஆறுகள், எரிமலைகள், பாலைவனங்கள், சமவெளிகள், பீடபூமிகள், தீவுகள் எல்லாமே இருக்கும் ஒரு கண்டம் அப்படின்னா. அப்போ ஒரு கண்டத்தில் காணப்படக்கூடிய அத்தனை ஃபீச்சர்ஸும் வந்து ஒரு நாட்டில் காணப்படுது. அதனால தான் வந்து அந்த நாட்டை உலகின் பல்வேறு வகைப்பட்ட நிலங்களின் மறுவடிவம் அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த நாடு? அது நம்முடைய இந்தியா தான். அதனால தான் இந்தியாவை வந்து நம்ம உலகின் பல்வேறு வகைப்பட்ட நிலங்களின் வந்து மறுவடிவம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு காரணம் இந்தியாவோட புவியியல் அமைப்பு, முக்கிய நிலப்பரப்போட எல்லா அம்சங்களையும் இந்தியா கொண்டு இருக்குது. அதனால் இந்தியா தான் ஆன்சர். 10 கூற்று ஏ, அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொடுத்துருக்காங்க. கூற்று, அதுக்கான காரணம், அது சரியா, எது சரி எது தவறுன்னு நம்ம சொல்லணும். ஸோ கூற்று ஏ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியாவின் வரலாற்று எல்லைக்கோடு புவியியல் எல்லை கோட்டினை ஒத்துப்போவது இல்லை. ஸோ இந்தியாவோட வரலாற்று எல்லைக்கோடு புவியியல் எல்லைக்கோட்டினை ஒத்துப்போவது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்கானிஸ்தான் மற்றும் பலுச்சிஸ்தான் வந்து புவியியல் ரீதியாக ஈரானிய பீடபூமியின் பகுதி. எது? ஆப்கானிஸ்தான், பலுச்சிஸ்தான் வந்து புவியியல் ரீதியாக ஈரானிய பீடபூமியோட பகுதி. ஆனால் அவை வரலாற்று ரீதியாக இந்தியாவோடு இணைந்துள்ளது. இதில் வந்து எது சரி எது தவறு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இதுக்கான விளக்கம் நம்ம பார்க்கலாம். இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது நீங்கள் ஒரு புக் படிப்பீங்க, அந்த புக்கில் வந்து ஆன்சர் வந்து பி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஏ மற்றும் பி வந்து தவறுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் என்னோட கருத்து என்னென்னா ரெண்டுமே வந்து சரி. அது எப்படிங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று ஏ வந்து உண்மை. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவின் வரலாறு எல்லைகள், குறிப்பாக வந்து பண்டைய மற்றும் இடைக்கால அந்த இந்தியாவோட எல்லைகள் வந்து எப்போதுமே அது தற்போதைய இப்போ இருக்கிற புவியியல் எல்லைகளான இமயமலை, இந்திய பெருங்கடல் அது வரைக்கும் நீடித்து இருக்கவில்லை. அப்போ இந்தியாவின் எல்லை கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி இல்லை. இந்தியா வந்து பல பேரரசுகளால் ஆளப்பட்டிருக்கு. அதனுடைய எல்லைகள் வந்து பல மாதிரி விரிவடைந்துச்சு, சுருங்கி இருந்தது. பல சமயங்களில் வந்து பாகிஸ்தான், வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், மத்திய ஆசியாவோட அந்த பகுதியெல்லாம் கூட இந்திய துணைக்கண்டத்தோட ஒரு பகுதியாக இருந்திருக்கு. அப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா சரிதான். ஏன்னா வரலாற்றோட எல்லைக்கோடோடு அது ஒத்து போகவில்லை. அப்போ ஏ அப்படிங்கிற கூற்று சரி. ஆர் அப்படிங்கிறதும் சரின்னு நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுவும் உண்மை தான், இந்த கூற்றும் உண்மை. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் மற்றும் பலுச்சிஸ்தான், அதாவது இப்போ இருக்கிற பாகிஸ்தானில் ஒரு மாகாணம் தான் அது பலுச்சிஸ்தான். இப்போது பாகிஸ்தான் ஒரு பகுதியாக இருக்குது. இது வந்து புவியியல் ரீதியாக வந்து இந்திய துணைக்கண்டத்தோட ஒரு பகுதியாக நம்ம நினச்சாலும், புவியியல் ரீதியாக வந்து ஒரு பகுதியாக நம்ம நினச்சாலும், வரலாற்று ரீதியாக பார்த்தோன்னா அவை வந்து தனி அலகுகளாகவே இருந்திருக்கு. அதை ஒரு பார்ட்டாக நம்ம வச்சுருக்கோம். அல்லது குறுகிய காலத்துக்கு மட்டுமே இந்தியாவோட தான் இது இணைஞ்சிருந்துச்சு வரலாற்று ரீதியாக. எப்பயுமே அது வரலாற்று ரீதியாக எப்பொழுதுமே அது இந்தியாவோட இணைஞ்சது இல்லை. குறுகிய காலத்துக்கு வந்து இணைஞ்சிருச்சு. எக்ஸாம்பிளுக்கு மௌரிய பேரரசு, முகலாய பேரரசு, பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இந்த பகுதிகள்லாம் இந்தியா அப்படிங்கிற பகுதியோடு இணைஞ்சிருந்தது. அப்போ எப்போவுமே அது இந்தியாவோடு இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து இதுவும் சரிதான். அதாவது புவியியல் ரீதியாக இந்தியாவோட பகுதின்னு நினச்சாலும் வரலாற்று ரீதியாகவும் இந்தியாவோடு இணைந்துள்ளது சில சமயங்கள் இணைஞ்சிருக்கு. அப்போ இதுவும் நம்ம சரின்னு எடுத்துக்கலாம். அப்போ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுமே வந்து சரி, அதுதான் வந்து விடை. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து உங்களோட ஒப்பீனியன் படி கூட நீங்கள் மாற்றலாம். நீங்கள் வந்து ஏன்னா என்ன காரணம் என்ன கூற்றுன்னு கொடுக்கும்போது உங்கள் ஒப்பீனியன் யோசிச்சு கூட நீங்கள் பதில் சொல்லலாம். 11 ஹர்ஷவர்தனர் தனது தலைநகரை வந்து தானேஸ்வரத்துலேருந்து எங்கே மாற்றுறாரு? இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி, கன்னோச். அதுதான் வந்து ஆன்சர். கன்னோசினாலும் கன்னோச் அப்படின்னாலும் ஒன்று தான். சரி, ஏன் இவர் மாற்றுறாரு தலைநகரத்தை அப்படின்னு பார்த்தோம்னா நிலவியல் முக்கியத்துவம் தான் காரணம்.
இந்த கன்னௌஜ் வந்து மேற்கு கங்கை சமையலில் ரொம்ப செழிப்பான ஒரு விவசாய பகுதியாக இருந்துச்சு. அது மட்டும் வட இந்தியாவிலிருந்து இந்தியாவோட மைய பகுதியில் இருந்துச்சு. மையப்பகுதியில், பேரரசோட மையப்பகுதியில் இருந்தால் என்ன பண்ணலாம், நிர்வாகத்திற்கும் கட்டுப்பாட்டிற்கும் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு மாற்றினார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணம் என்னென்னா, தானேஸ்வரத்தில் இருந்து வடமேற்கிலேருந்து வரும் தாக்குதலுக்கு எளிதாக தானேஸ்வரம் வந்து, இந்த தானேஸ்வரம் தலைநகரம் என்னாச்சு, எளிதாக வந்து வடமேற்குலேருந்து தாக்குவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்போ பாதுகாப்பு காரணத்தை கருதியும் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, தானேஸ்வரத்துலேருந்து கன்னௌஜுக்கு மாற்றினார். இன்னும் நிறைய காரணங்கள் இருந்தாலும் இது வந்து முக்கியமான ஒரு காரணம். அப்போ ஆன்சர் வந்து கன்னௌஜ். பின் வருவனவற்றில் எது பல்வகைப்பட்ட அறிவியல் அகராதி? ஸோ பின் வருவனவற்றில் எது வந்து அறிவியல் அகராதி? இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னா பிருஹத் சம்ஹிதா. இதுதான் வந்து சரியான விடை. ஸோ பிருஹத் சம்ஹிதை அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கணிதவியல், வானவியல், ஜோதிட வல்லுநரான வராக மிகிரர் அவரால் இது எழுதப்பட்டது. இது வந்து நேரடியாக ஒரு வந்து அறிவியல் நூல் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னாலும் பல அறிவியலையும் கலைகளையும் உள்ளடக்கிய தகவல்களை வந்து விரிவாக இந்த நூலை பதிவு செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு பண்டைய இந்திய அறிவியல் மற்றும் கலைக்களஞ்சிய அகராதின்னு நம்ம சொல்லலாம். இதில் வந்து இது வந்து ஜோதிட நூலாகவும் இருக்குது. இப்போ வெறும் ஜோதிட நூலாக மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இருந்த அறிவியல் அம்சங்களை உள்ளடக்கியது. எக்ஸாம்பிளுக்கு அஸ்ட்ரானமி, அதாவது வானவியல், வானிலை ஆய்வு, நிலவியல், புவியியல், கட்டடக்கலை, பொருளாதாரம், விவசாயம், விலங்கியல், ஜோதிடம், இந்த மாதிரி ரத்தினங்கள், ஜெம்ஸு, ஜுவல்ஸு பற்றியும், அப்புறம் நீரை கண்டறிதல் எப்படி அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து இந்த நூலில் கொடுத்துருக்காங்க. அதனால தான் வந்து இது பல்வகைப்பட்ட அறிவியல் அகராதி அப்படின்னு பிருஹத் சம்ஹிதை நம்ம அழைக்கிறோம். 13 கீழ்கண்டவற்றில் எந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தரோடு தொடர்புடையது? அப்போ 4 கல்வெட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கீழே அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தர், அது குப்த பேரரசுக்கு போயிடுச்சு. ஸோ எது வந்து சமுத்திரகுப்தரோட தொடர்புடையது அப்படிங்கிறது தான் வினா. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான விடை வந்து டி. 1, 2, 3 இது 3 தான் வந்து சமுத்திரகுப்தரோட தொடர்புடையது. இது கிடையாது. எப்படின்னு நம்ம பார்க்கலாம். அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தருடைய வாழ்க்கை பயணத்தையும் வெற்றிகளையும் பற்றி விரிவாக கூறுது. யார்? சமுத்திரகுப்தர் பற்றி. கயா இந்த செப்பேடு வந்து இவருடைய நிர்வாகம் மற்றும் அவருடைய ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட மானியங்கள் பற்றிய நிறைய தகவல்கள் நம்மளுக்கு கொடுக்குது. அப்புறம் இந்த ஏரான் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தருடைய இராணுவ மேலாதிக்கம், அவரது புகழ், வீரம் இதெல்லாம் பற்றி கூறுது. ஆனால் இந்த மௌகாலின்னு கொடுத்துருக்காங்க. மௌரலி அப்படின்னு சொல்லலாம். இந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தோன்னா இது சமுத்திரகுப்தரை பற்றி கூறலை, அவருடைய மகனான 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி சொல்லுது. இது வந்து சமுத்திரகுப்தரை பற்றி சொல்லவே இல்லை. அதனால் வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டி தான் வந்து சரியான ஆன்சர். 14 ஹர்ஷவர்தனரின் அவைக்கு வந்த சீன பயணி யார்? ஃபேமஸான சீன பயணி யார் அப்படின்னா யுவான் சுவாங் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு எப்போ வராரு அப்படின்னா 630 கிபிலேருந்து கிபி 644 வரைக்கும் 14 ஆண்டுகள் வந்து இந்தியாவில் தங்குறார். ஸோ இந்த காலத்தில் ஹர்ஷவர்தனோட ஆட்சி காலத்தான் ரொம்ப வலுவான ஆட்சி காலமாக இருந்தது. இவர் வந்து எதுக்காக இந்தியாவுக்கு வராரு அப்படின்னா சீனாவிலேருந்து வராரு. ஒரு சீன புத்த துறவி. இவர் யுவான் சுவாங் ஒரு சீன புத்த துறவி. பௌத்த புனித நூல்களை இந்தியாவிலிருந்து சீனாவுக்கு கொண்டு செல்லவும் பௌத்தத்தின் உண்மையான போதனைகளையும் புரிந்து கொள்ளவும் தான் அவர் இங்கே வரார். இங்கே வந்து அவர் வந்து தன்னோட பயண குறிப்புகளை ஒரு நூலாக எழுதி வெளியிடுறார். அது என்ன பேர் அப்படின்னா அந்த மேற்கத்திய பயணங்களின் பதிவு, ரெக்கார்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் ரீஜன், மேற்கத்திய பயணங்களின் பதிவு. நீங்கள் இதை எழுதி கூட வச்சுக்கலாம். இதை வந்து என்ன சீன மொழியில் அப்படின்னா தா டாங் ஷி யூ ஜி அப்படிங்கிறது இது வந்து சீன மொழியில். அப்போ மேற்கத்திய பயணங்களின் பதிவு அல்லது ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த வெஸ்டர்ன் ரீஜன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எழுதியிருக்கார். ஹர்ஷரோட அரசவைக்கு வந்த மிக ஃபேமஸான ஒரு சீன பயணி யாருன்னா யுவான் சுவாங். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பட்டியல் 1 பட்டியல் 2ஓடு பொருத்துக சரியாதானே கண்டுபிடிக்கணும். எந்த நூல் வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை என்னென்னு பார்க்கலாம். ஹர்ஷசரிதா, விக்ரமதேவ சரிதம், நவ சசாங்க சரிதம், போஜ பிரபந்தா. பார்க்கும்போது இப்போ ஹர்ஷசரிதா அதை எழுதினவர் யார் அப்படின்னா பாணபட்டர். அடுத்து விக்ரமங்க தேவச்சரித்தம் அதை எழுதினவர் யார் அப்படின்னா பில்கனர். அடுத்து
நவ சசாங்க சரிதம் அதை எழுதினவர் யார் அப்படின்னா பத்மகுப்தர். அடுத்து போஜ பிரபந்தா அதை எழுதினவர் வெள்ளாளர். ஸோ இது சரியான ஆன்சர்னால் இதுதான் பொருந்தது. இந்த பி தான் வந்து இதுக்கு சரியான விடை. 16 சமுத்திரகுப்தரை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது?